யோகி என்றா யாருக்கும் தெரியாம நான் தாலியை கட்டவும் மாட்டேன். சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரம் என்ன எங்க அண்ணன் அதுக்கு மேலடா. இங்க பாருங்கப்பா, நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். போயிடுங்க. தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு போலீஸ் வேணா நானே வர வைக்கவா, இல்ல நீங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்களா? எப்படின்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். இல்லடா மச்சான், அவங்க இப்ப கல்யாணம் பிஸியில இருக்காங்க, அவங்க எப்படி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க? ஸோ நம்மளே கூப்பிடலாம், அதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நானே கால் பண்ணிடுறேன். இங்க பாருங்கப்பா, நாங்களே ஏற்கனவே மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கோம். இன்னும் நீங்க வேற எங்களை நோக் அடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க, அதான் என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டால, அப்புறம் என்ன எதுக்கு நீங்க இப்ப வந்து புதுசா பிரச்சனையை கலப்புறீங்க? தயவு செஞ்சு போங்க, மாப்பிள்ள வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க போங்க. அப்பா நாங்களும் அதே தான் சொல்றோம், மாப்பிள்ள தான் வந்துட்டாரு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. மாப்பிள்ள உட்கார சொல்றேன், உங்க பொண்ணு கழுத்துல எங்க மாப்பிள்ள தாலி கட்டுவாரு. இங்க பாருங்கப்பா அஜய், உங்க ஸ்டேட்டஸ் வேற எங்க ஸ்டேட்டஸ் வேற. உங்களுக்கு எங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்படி இருக்கும்போது நீங்க எங்க பொண்ணை காதலிச்சது பெரிய தப்பு. அதுலயும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அது அதை விட தப்பு. இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க, நாங்களும் என் பொண்ணும் தான் அனுபவிக்கணும். ஏற்கனவே நாங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போயிடுங்க. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். நீங்க போயிடுங்க தம்பி. நான் எதுக்கு போகணும்? நான் தான் வெண்ணிலா கட்டுல தாலியை கட்டுவேன். வெண்ணிலாவை நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பயந்து போகணும்? யாருக்கு பயந்து போக சொல்றீங்க? என்ன ஸ்டேட்டஸ், என் ஸ்டேட்டஸ் என்ன, வெண்ணிலா ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் அவளை காதலிக்கிறேன், அவ என்ன காதலிக்கிறான், இவ்வளவுதான் எங்க ஸ்டேட்டஸ். எங்க ரெண்டு பேரோட மனசு ஒத்து போயிடுச்சு. இதுல உங்க சம்மதமே எங்களுக்கு தேவையில்லை. நான் அவ கட்டுல தாலியை கட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். அவளும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருப்பான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, என் பொண்ணும் ரெடி தான், நீங்களும் ரெடி தான். ஆனா உங்க வீட்டாளுங்களுக்கு சம்மதம் இல்லையே. இங்க எங்க ரெண்டு பேரோட சம்மதம் மட்டும்தான் முக்கியம். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வாழ போறது நாங்க ரெண்டு பேர் தான். கடைசி வரைக்கும் எனக்கு அவளும் அவளுக்கு நானும் வரப்போறது நாங்க ரெண்டு பேர் தான். எங்க கூட கடைசி வரைக்கும் நீங்களும் இல்ல என் வீட்டாளுங்களும் யாரும் வரப்போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, சம்மதம் கேட்டீங்களே, எங்க அம்மாவுக்கு முழு மனசோட சம்மதம் தான். அம்மா கொஞ்சம் மேல வாங்கம்மா. நீங்களா இவங்கதான் எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு வெண்ணிலா மருமகளா வர்றதுக்கு பரிபூரண சம்மதம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. அண்ணா அண்ணி, இங்க பாருங்க, சின்ன சிறுசுங்க ரெண்டும் ஒருத்தர் விரும்பிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் நம்ம இருக்கணுமே தவிர இடையில முட்டுக்கட்டையா நம்ம இருக்கக்கூடாது. இதுல அந்தஸ்து காசு பணம்னு இது எதையும் நம்ம பார்க்க கூடாது. நாங்களும் பார்க்க மாட்டோம், நீங்களும் பார்க்காதவங்க தான் எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் வராது. எங்க மருமகளை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என் பையன் தாலி கட்டட்டும். என் பையன் தாலி கட்டி என் மருமகளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்ன எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க நல்லவங்க தான், உங்க பையனும் நல்லவர் தான். ஆனா உங்க வீட்டுக்கு என் பொண்ணு வந்தா அவ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டா, என் பையனும் சேர்ந்துதான் அனுபவிப்பான். சொன்னா கேளுங்க. வேண்டாம், நீங்க போங்க. அண்ணி, நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் சொல்றேனே, என் பொண்ணால உங்க பையனுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்ல, இங்க இன்னொன்னு நடக்க போகுது. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்கிறேன். சின்ன சிறுசுங்க ரெண்டும் ஒருத்தர் விரும்பிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நம்ம தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மளே பயந்து ஏதாவது பண்ணா அவங்களும் எங்க போவாங்க சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன், உங்க பையனுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. உங்க பையனுக்கு மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கும் தான். உங்க பொண்ணு என் வீட்டு மருமக இல்ல, என் மக மாதிரி நான் பார்த்துப்பேன். என்னடா பையனுக்கு இப்ப வேலை வெட்டி எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அவன் பிசினஸ் பண்ற அளவுக்கு எல்லா டேலண்ட்டும் உள்ளவன் தான். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மருமக நல்லா வருவான். தயவு செஞ்சுக்க சொல்றேன், என் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்புங்க. இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க எங்க பொண்ணுக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டோமே. இப்ப அவர்கிட்ட நாங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அவர் இதெல்லாம் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க பயம் அதுதானே, கவலைப்படாதீங்க. இங்க கொஞ்சம் பாருங்க. என்னமா பாக்குறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல.
எனக்கு மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே வெண்ணிலாவுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வெண்ணிலாவால என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்ல முடியல அவங்களால. அவங்க சொல்ல வரும்போதெல்லாம் நீங்க வந்து தடுத்துருவீங்க. அதுலயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஷியாம் சாரும் சக்தி சாரும் நேற்று ஏர்போர்ட்ல வச்சு மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுதான். ஷியாம் சாரும் சக்தி சாரும் சொன்னதுக்கு அப்புறம் என் சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம அவங்க கழுத்தை தாலி கட்ட எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்ல, என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழியக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்ததா இருக்கணுமே தவிர என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சதா இருக்கக்கூடாது. ஏன்னா எங்க அம்மா அந்த மாதிரி வளர்க்கல. ஆமாங்க, வெண்ணிலா மனசுல இன்னொருத்தர் இருக்கும்போது எப்படி என் பையன் கூட அவ வாழ்வா? ரொம்ப தப்பு இல்லைங்க. தினம் தினம் அவ வருத்தத்தோடையும் வேதனோடையும் என் பையன் கூட குடும்பம் நடத்தினா அது எங்களுக்கு தானங்க சங்கடம். என் வீட்டுக்கு வர மருமக என் பையனை முழு மனசா ஏத்துக்கினவளா இருக்கணும். என் மனசு நிறைய சந்தோஷத்தோட என் வீட்டு வாசப்படியை மதிக்கணும். ஆனா வெண்ணிலா மனசுல அஜய் தான் இருக்காப்ல. அவ சங்கடத்தோட என் வீட்டு வாசப்படியை மதிச்சா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க? அஜயும் என் பையன் தான். அஜய் வெண்ணிலா கழுத்தை தாலி கட்டுறதுதான் கரெக்டா இருக்கும். அம்மந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க இப்படி ஒரு விஷயத்த மறைச்சது எங்க தப்பு தான். இருந்தாலும் அவர் மனசு கஷ்டப்படும்ல. இதனால யாருக்கும் எந்த மன வருத்தமும் கிடையாது. வெண்ணிலா தான் மனசுல ஒரு காதலை சுமந்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாதான் அதுதான் மன வருத்தமே தவிர இப்ப எங்களுக்கு மன திருப்தி தான். அது மட்டும் இல்ல, நீங்க எங்களை சம்மந்தின்னு கூப்பிடக்கூடாது. உங்க சம்மந்தி மேடம் மேல நிக்கிறாங்க பாருங்க, அவங்கள கூப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவீங்களோன்னு பயந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆமாங்க, எங்களுக்கும் எங்க பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு தரணும் தான் ஆசை. ஆனா என்ன, இவ்வளவு சங்கடங்கள் வந்துருச்சா? எங்க பையன் வாழ்க்கையை நாங்க பார்க்கணும்ல. அதனாலதான் நாங்க இப்படி நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தம்பிங்களா, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்களும் என்ன பண்ண முடியும்? நாங்க வயசானவங்க, எங்களால எதிர்த்து போராடலாம் முடியாதுல்ல. இங்க பாருங்கப்பா, நாங்களும் உங்க பசங்க மாதிரி தான். உங்க பிரச்சனை என்ன, உங்க கஷ்டம் என்ன, எல்லாமே எங்களுக்கும் புரியுது. ஒருத்தவங்க வந்து உங்களை மிரட்டும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படிதான் முடிவெடுப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அஜய்க்கும் வெண்ணிலாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை நாங்க சொல்றோம், நீங்க அமைதியா கேளுங்க. ஆமாங்கப்பா. சரி, மாப்பிள்ளைய உட்கார சொல்லலாம்ல. என்ன உங்களுக்கு சம்மதம் தானே? உங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணு கழுத்தை தாலி கட்ட சம்மதமா? சீக்கிரம் சொல்லுங்க. மாப்பிள்ளை வேற ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல நிக்கிறாரு. பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராம இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. எங்க பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் எங்களுக்கு வேணும் சொல்லுங்க? எங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அது போதும் எங்களுக்கு. எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். மாப்பிள்ள நீங்க உட்காருங்க. உட்காந்து என் பொண்ணு கழுத்த தாலியை கட்டுங்க. முகூர்த்த நேரம் முடிய போகுது. அட சூப்பரே, அம்மாவே சம்மதிச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள சார் வெயிட்டிங்? சீக்கிரம் போங்க, என் ஃப்ரெண்டு கழுத்த தாலியை கட்டுங்க. ஆமா ஆமா அஜய், நான் வெயிட் பண்ணது போதும். சீக்கிரம். அதான் அம்மா எல்லாம் சம்மதிச்சிட்டாங்கல்ல. சீக்கிரமா எங்க வெண்ணிலா கழுத்துல தாலியை கட்டுங்க. நாங்க பாக்கிறதுக்காக ஆவலா வெயிட்டிங். ஆமா ஆமா, நாங்களும் ரொம்ப வெயிட்டிங். சீக்கிரம் கட்டுங்க. அம்மா அப்பா மனசு மாறதுக்குள்ளார டக்குனு தாலியை கட்டிடுங்க. வெள்ளி என்ட்ரி வரதுக்குள்ள சீக்கிரம் கட்டிடுங்க. அது எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களே. அஜய் சார் சீக்கிரம் தாலியை கட்டுங்க, நாங்களும் இதுக்கு தான் வெயிட்டிங். அட நம்ம எக்ஸ் மாப்ளே ஓகே சொல்லிட்டாரு. சீக்கிரம் தாலியை கட்டுங்கப்பா. கெட்டிமல மியூசிக்க போடுங்க. மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு. அவன் மனசுக்கு பிடிச்சவனே அவளுக்கு கணவனா வந்துட்டான். அதுவே போதும் எங்களுக்கு. ஆமாங்க, எவ்வளவு மனசு வருத்தப்பட்டுட்டு இருந்தா இத்தனை நாளா. இப்பதான் அவன் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. இந்த மேடம் இப்ப சந்தோஷமா? நான் சொன்னதை செஞ்சுட்டேனா? நீங்க சொன்னதை செஞ்சிட்டீங்க. நீங்க செய்யலனா நான் வேற ஒண்ணு செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேற ஒண்ணா? அது என்னடி? அது இப்ப வேண்டாம். அத நான் சொன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். வேண்டாம், விடுங்க. அடி பாவி, அப்போ குடிச்சிட்டு போய் சேர்ந்தலாம்னு நினைச்சேன், அப்படிதானே? என்ன தனியா விட்டுட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால இன்னொருத்தவங்க கூட வாழ முடியாதுல்ல, அதுக்காக தான் அஜய் அப்படி பண்ண நினைச்சேன். ஆனா நல்ல வேலையா அதுக்குள்ள சக்தி அண்ணா, ஷாம் அண்ணா, நீங்கன்னு எல்லாரும் வந்துட்டீங்க. அதனாலதான் நான் தப்பிச்சிட்டேன். நல்ல வேலைடி, சீக்கிரம் வந்துட்டோம். இல்லன்னா இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். போங்க. ஐயோ, இனிமே பூங்கெல்லாம் சொல்லக்கூடாதுடி. வாங்க மட்டும்தான். மாப்பிள்ள சார், தாலியை கட்டி முடிச்சிட்டீங்கன்னா கையெடுத்துடலாமே. எவ்வளவு நேரமா பொண்ணு மேலேயே வச்சிருப்பீங்க. நாங்களாம் பக்கத்துல தான் இருக்கோம், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் என்ன, அடுத்த சம்பிரதாயத்தை பார்ப்போமே. மாப்பிள்ள பொண்ணையும் இருப்புங்க, அடுத்த சம்பிரதாயம் என்னன்னு பாத்துருவோம். இருங்க, யாரும் எடுத்துட்டு நகராதீங்க. இனிமேதான் சம்பவமே இருக்கு, அப்படியே இருங்க. மாப்பிள்ள சார், பொண்ணை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு எழுந்துருச்சு ஒரு ஓரமா வரீங்களா? ஆமாமா, இனிமேதான் விஷயமே இருக்கு. டேய் மாப்பிள்ள, எழுந்திரிடா. போதும் மச்சான், போதும் மச்சி, ஏந்திரி. வெண்ணிலாவை கூட்டிட்டு
இப்படி வந்து நில்லு. கொஞ்சம் இடத்த காலி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். வரேன் இன்னும் 3 முடிச்சு போட்டு முடிக்கல. அதுக்குள்ளவா இடம் தானே வேணும். இதோ காலி பண்ணி கொடுத்துறேன். மின்னி வாமா, நம்ம அப்படிக்கா போய் லவ் பண்ணுவோம். இங்க நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க. வா நம்ம அங்க போயிடுவோம். இனி என்னப்பா அடுத்தடுத்து என்ன சம்பிரதாயம் பார்த்து பொண்ணு மாப்பிளைக்கு பண்ண வேண்டியது தானே? எதுக்கு பொண்ணு மாப்பிளையும் எழுப்புறீங்க? அதானே, எதுக்கு எழுப்புறது? இப்படி உட்கார வச்சு என்ன சம்பிரதாயமா பண்ணிடுவோமே. அண்ணா அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனிமேதான் விஷயமே இருக்குது. அதான் என் பையனுங்க சொல்லிட்டானுங்களே. சக்தி, ஷாம், ஆக வேண்டியதை பாருங்க. இதோ இப்பவே பாத்துருவோமா? அதானே, இதோ பாத்துருவோமா. நிவி, மலர், யமுனா கூட்டிட்டு வாங்க. போங்க நரேன், நீ போடா, நீ போய் கூட்டிட்டு வா. இதோ உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். இப்பவே கூட்டிட்டு வந்துரும். நிவி, மலர் வாங்கடி போய் கூட்டிட்டு வந்துரும். ஆமாமா வா போலாம். கூட்டிட்டு வந்துடுறேன்னா அசோக், என்னப்பா என்ன இதெல்லாம்? இருங்கம்மா, அசோக் கிட்ட கேட்டா அசோக் கிட்ட கேட்காதீங்க. விஷயம் என்னன்னு நாங்க சொல்றோம். என்ன பொண்ணு கண்ணும் எல்லாம் பழுத்து போயிருக்கு. அடி கொஞ்சம் பலமோ? ஆமாப்பா சக்தி, நானும் கொஞ்சம் பார்த்துதான் பதமா கொடுக்கணும்னு நினைச்சேனா அவ ரொம்ப துள்ளுனா பாரு. அதான் ரொம்ப பலமா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பதமா கொடுத்துருப்பேன், அவளைதான் பதமா வேணாமா பலமா கொடுங்கனால அதான் அடி கொஞ்சம் பலமா கொடுத்துட்டேன். என்ன என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா எது வந்தாலும் சொல்லுங்களேன். இருங்கம்மா, விஷயம் என்னன்னு சொல்லிடும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் இல்லை, உங்க பையனுக்கும் கல்யாணம் தான். உங்க பையன் அசோக்கும் எங்க தங்கச்சி ஸ்ருதிக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம். என்ன ஸ்ருதிமா, கரெக்ட் தானே? என்னம்மா இதெல்லாம்? நீங்க பாருங்கம்மா, நீங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப தப்பு பண்றீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறீங்க. அம்மா நல்லதுக்கெல்லாம் பாத்துக்கோங்க. என்ன அடி கொடுத்தது பத்தலையோ? இன்னும் எதனா கொடுக்கவா? இங்க பார், நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். ஏதாவது ஏடா கூட பண்ணணும்னு நீ நினைச்சேன், என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? பாத்துக்க. இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கலனா நான் குடிச்சு செத்துருவேன்னு சொல்ல மிரட்ட மாட்டேன். நீ மட்டும் கல்யாணம் பண்ணாம நம்ம வீட்டுக்கு வரணும்னு நீ நினைச்சேன், இத சோத்துல கலந்து உனக்கே கொடுத்துருவேன். கொடுத்து ஒரு பொண்ணே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிப்பேன். பாத்துக்க. என்னம்மா நீ ஏன் இப்படி பேசுற? ஒத்த பொண்ணாச்சுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் இல்லையா? அதான் இவ்வளோ ஆடிட்ட நீனு. இனியாவது உன் ஆட்டத்தை அடக்கலான்னு வச்சுக்க, நான் உனக்கு அம்மா கிடையாது. அதனாலதான் இங்க பாரு, சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு உக்காரு. மாப்பிள்ள என்னென்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு பிடிச்சாலும் வந்துட்டால, சீக்கிரம் சட்டு சட்டுக்கு தாலியை கட்டுங்க. கட்டுறதுக்கான வழியை பாருங்க சீக்கிரம். சம்மந்தி என்ன இதெல்லாம்? அதான் உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. வேணாம் சம்மந்தி, விருப்பம் இல்லாம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அண்ணி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு விருப்பம், எனக்கு உங்க பையன் தான் மாப்பிள்ளையா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என் பையனுக்கு உங்க மாப்பிள்ள தான் மச்சானா வரணும்னு அவனும் ஆசைப்படுறான். இப்படி குடும்பத்துல நாங்க எல்லாரும் ஒன்னும் ஆசைப்படும் போது இவ மட்டும் தனிச்சு இருந்தா அவ போக்குக்கு நம்ம போக முடியுமா? அது தப்பு இல்ல. இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க அமைதியா இருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வீடு ஏறி வந்து உங்களை மிரட்டி இருப்பான். என்ன சொன்னா இவ? உங்க பையன் பேர்ல ஹீவ்டீசிங் கேஸ் கொடுப்பேன்னு சொன்னால, இப்ப மட்டும் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நான் அவ பேர்ல என்ன கேஸ் கொடுப்பேன்னு அவளுக்கே தெரியும். என்னம்மா ஸ்ருதி, கரெக்ட் தானே? இல்ல சம்மந்தி, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, விட்டுருங்க. வேணாம் சொன்னா கேளுங்க. அவளா சின்ன பொண்ணு? உங்க வீட்டுக்கு தானே மருமகளா வரப்போறா. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். பாருங்க, அவ சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு என்ன? ஐயோ சம்மந்தி, இங்க பாருங்க. என்ன எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் பொண்ணு அழகா இல்லையா? என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் வேணா என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன். சேச்சே அப்படிலாம் இல்ல. என் பையனும் உங்க பொண்ணு தான் விரும்புறான்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க பொண்ணுக்கு தான். அட என்ன சம்மந்தி நீங்க? இப்ப இல்லைன்னா என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிடிக்காததை பிடிச்ச மாதிரி அனுபவிச்சு வாழ்வா. விடுங்க. இப்ப நீங்க நானா என்ன, காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே காதலிச்சோம். அந்த மாதிரி ஏன் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மாப்பிளையே காதலிப்பா. என்னம்மா ஸ்ருதி, அம்மா சரியா தானே சொல்றேன்? கையில தான் இருக்கு விஷம். என் வீட்டுக்கு வந்தீனா சோத்துல விஷம் தான் கலந்து கொடுப்பேன். உன் மாமியார் வீட்டுக்கு போனீனா உயிரோடவாது இருப்ப. எது வசதி? கல்யாணமே பண்ணி தொலைறேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள வேடிக்கை பாத்துக்கிட்டு? அப்படியே நிக்க வச்ச கூட கழுத்துல தாலியை கட்டுங்க சீக்கிரம். சக்தி தாலியை தந்து கொடுப்பா. நல்லபடியா ஒரே மேடையில கல்யாணம் நடந்துருச்சு. இப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஆமாமா, நல்லபடியா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துருச்சு. என்னம்மா ஸ்ருதி, இனிமேலும் உன் மனசுல யார் இருக்கணுமோ அவங்கள இருக்க வச்சுக்க. அப்புறம் மாப்பிள்ள சார், எங்க தங்கச்சிய கண் கலங்காம பாத்துக்கோங்க. கண்டிப்பா நான் கண் கலங்காம தான் பாத்துப்பேன். அவதான் என் கண்ணை கலங்கி வச்சிருவான்னு நினைக்கிறேன். என்ன ஸ்ருதி,
அப்படிதானே? அதான் பேசுனேன், எதுவும் பேசல, வாயை மூடிட்டு தானே இருக்கேன். பார்த்தா தெரியல. இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தா நல்லது, பாத்துக்க. அப்புறம் அண்ணி அண்ணா, சொல்லுங்க சம்பந்தி. இந்த பிள்ளைங்களை முதல்ல ஸ்கூல் கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம மிஸ்ஸன் கிட்ட சொல்லுவோம், பாத்துக்குவீங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என் பிள்ளை நல்லா படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சம்பந்தி. அது மாதிரிதான் இப்ப நானும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். அனுப்பிட்டு என்ன தெரியுமா சொல்ல போறேன்? என் பொண்ணு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அடிங்க துவைங்க தூக்கி போட்டு மெதிங்க, ஏன் ஒரு லெவல் மேல போய் அவளை கொன்னு கூட போடுங்க, அதை பத்தி நான் கேர் பண்ணவே மாட்டேன். ஆனா என் பொண்ணு நல்ல குடும்ப பொண்ணா குத்து விளக்கா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் சம்பந்தி பொறுப்பு, பாத்துக்கோங்க. அம்மா என்னம்மா? நீ கவலைப்படாதம்மா, உன் மாமியாருக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. நீ உன் மாமியார் எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான். ஆனா ஒண்ணு, உன் மாமியாரையும் மாமனாரையும் ஏதாவது நீ பண்ணன்னு நான் கேள்விப்பட்டேன், நம்ம வீட்டுக்கு வந்தாதான் விஷம் வைப்பேன்னு இல்லை, உன் வீடு தேடி வந்து உனக்கே தெரியாம விஷம் வச்சு கொடுத்துருவேன், பாத்துக்க. ஏம்மா இப்படி பண்ற? என்ன அம்மா, இங்க பாரு, பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். உன் மாமியார் உன் பேர்ல ஏதனா சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். உன் அம்மா எதுக்கும் துணிஞ்சவன்னு உனக்கு நல்லாவே தெரியும், பார்த்து பக்குவமா நடந்துக்க. டார்லிங், நீ கவலைப்படாத டார்லிங், அத மாமா இருக்கலாம், மாமா பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத. எங்க அம்மா உன்னை கொடுமைப்படுத்த மாட்டாங்க, நீயும் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தாத அளவுக்கு நான் பக்குவமா பாத்துக்கிறேன். நம்ம ரூம்லயே இருக்கலாம், எங்க அம்மா அப்பா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏய் என்ன, இங்க பாரு, என்கிட்ட ரூம் அது இதுன்னு பேசணும், நடக்கிறதே வேற, பாத்துக்க. அங்க என்ன, இங்க பாரு, மாப்பிள்ளை கிட்ட அன்பா பேசு, இல்ல உன் அம்மா எதுக்கும் துணிஞ்சவன்னு உனக்கு நல்லா தெரியும். பேச அன்பா. பேசுறேன், பேசி தொலைறேன். சொல்லுங்க, என்னங்க? அடடா, என்னங்கவா? ஐயோ போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி, ஒண்ணு மாப்பிள்ளை இப்படி நிக்க வேணாம், போங்க. அம்மா கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போயிட்டு பாலும் பழமும் கொடுங்க, நாங்களும் அப்படியே கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு. சரிப்பா. அசோக் வாப்பா. ஸ்ருதி வாமா. என்ன, என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. என்னங்க? என்னடி பேரு சொல்லி கூப்பிடாதீங்க, வேற மாதிரி வேணா கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னம்மா. சரிம்மா மருமகளே, வாமா. ஐயோ, நீங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க. இங்க பாரு, எங்க அம்மா எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படிதான் கூப்பிடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் நீ போகணும், பாத்துக்க. வாடி, எங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல. என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? அத கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதானே, போலாமா? அதுக்கு இல்லடி, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அஜய்க்கும் வெண்ணிலாக்கும் காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இப்ப நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல. டே டார்லிங், கல்யாணம் முடிஞ்சா அடுத்து அதுதான் நடக்கணும், உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி கேக்குற? சேச்சா, அதுக்கு இல்லடி அம்முக்குட்டி, அதெல்லாம் தெரியும். அதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல, அது மாதிரி நமக்கு எப்படி நடக்கும், சீக்கிரம் நடக்கணும் இல்லடி. அடே டே டார்லிங், முதல்ல கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு கேட்காம ஃப்ராடு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டேன். அதான் நீ கல்யாணம் இப்போதைக்கு வேணாம் நினைட்டேன். சரி, அது வேணா நம்ம லேட்டா பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் நைட்டை மட்டும் இன்னைக்கு நைட்டே முடிச்சிடலாமா? டி பொறுக்கி, என்னடா பேசுற நீனு? கல்யாணம் முடிக்காம ஃபர்ஸ்ட் நைட்டா? டார்லிங், நீங்க வர வர ரொம்ப பேட் ஆயிட்டு வரீங்க. வேண்டாம், உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு, அமைதியாயிரு சொல்லிட்டேன். எனக்கு இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் வேணும்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் டி, இன்னைக்கு நைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? டி ஃப்ராடு, என்னடா பேசுற நீனு? இங்க பாரு, இப்படி எல்லாம் என்கிட்ட விளையாடாத சொல்லிட்டேன், எனக்கு பயமா இருக்குடா. ஏய், நான் விளையாடலாம் இல்லடி, சீரியஸா தான் கேட்கறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணும்டி. அது சரி, ஆமா, 2 ப்ராப்ளம் இருந்தது, இப்பதான் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கேன், இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அது தெரியும்ல. இங்க பாரு, கல்யாணத்துக்கு வந்த இடத்துல மலர் என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? நிவி கிட்ட மட்டும்தான் பேசினாலே, நான் மலர் மலர்னு 2-3 வாட்டி கூப்பிடுறேன், அவன் என் பக்கம் திரும்பவே இல்லை, திரும்பாம அவ பாட்டில் போயிட்டான். நீ இன்னும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல, வெண்ணிலா ப்ராப்ளம் மட்டும்தான் சால்வ் ஆயிருக்கு, அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணு, கல்யாணமும் சேர்த்து பண்ணிக்கலாம், சரியா? இந்த பாருடி, எவ்வளோ ப்ராப்ளம்னா ஒரு ப்ராப்ளமே இல்லை, அதெல்லாம் நான் சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவேன், இன்னைக்கு நைட்டு வச்சுக்கலாமே. ப்ளீஸ் டி, எவ்வளோ ஆசையா கேட்கறேன், எனக்காக இந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டியா? என்னோட சின்ன பையன் அஜய், அவனுக்கு பாரு, காலையில கல்யாணம் முடிஞ்சது, இப்ப நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, எனக்கும் ஆசை இருக்காதடி. குறும்புக்காரா, இங்க பாரு, ஆசைலாம் இருக்கலாம், தப்பு கிடையாது, அதுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் எல்லா நைட்டும்
நம்மளதுதான் தெரியும்ல. போடி இப்ப என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்ற அதானே? போடி மவள வீட்டுக்கு ஓடி. நீ தூங்கும்போது நைட்டோட நைட்டா வந்து மொத்தமா முடிச்சிடறேன். அடே இனிமேல எதுவும் பண்ணி வைக்காத. இங்க பாரு, எங்க அப்பா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் எதுக்கு இருக்குதானே பண்ணி வைக்காத சொல்லிட்டேன். நீ முதல்ல மலரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு. அவகிட்ட கேட்டியா, பேசுனியா, என்ன எதுன்னு எல்லாம் சொன்னாலா? இங்க பாரு, மலர் ப்ராப்ளமா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மலர் விஷயம் தானே, அது கொஞ்சம் அமைதியா விடு. இன்னும் 2-3 நாள்ல அதுக்கும் சொல்யூஷன் வந்துடும். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடி அவன் குட்டி. அமைதியா பொறுமையா இருடி. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். சரி, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு டும் டும் வச்சிடலாமா? நீ முதல்ல சால்வ் பண்ணு, அப்புறம் நான் சொல்றேன். போடி உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி சரி, நீ பொறுமையாவே சொல்லு. இப்ப அடுத்து நம்ம சக்திக்கு தான் கல்யாணம், தெரியுமா? டேய் டார்லிங், என்னடா சொல்ற? உண்மையாவா? சக்தி அண்ணாக்கு கல்யாணமா? சக்தி அண்ணா கல்யாணம்னா அப்ப இனியா நீ தானே? அப்புறம் சக்தினால இனியா தானே? ஆமா, இனியாவுக்கும் சக்திக்கும் தான் மேரேஜ். சக்தி அவங்க வீட்டுல பேசிட்டான். அவங்க அப்பாவும் முழு சம்மதம் கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்து என்ன, இனியா வீட்டுக்கும் நிவி வீட்டுக்கும் போயிட்டு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. எப்படி போயிட்டு வந்துடலாமா? டேய் டார்லிங், நிஜமாவா? நீ விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸா தானே சொல்ற? அடி நான் உண்மையாக தான் சொல்றேன். ப்ராமிஸாவே சக்திக்கும் இனியாவுக்கும் தான் கல்யாணம். நீ இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? அடுத்த விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம நிவி நாராயணுக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம். பொண்ணு ஒன்னதான் பார்க்க போறாங்க. அதுதான் அவங்களோட சர்ப்ரைஸ். டேய் டார்லிங், நிஜமாவாடா சொல்ற? அப்போ அடுத்த மேரேஜ் எங்க செட்ல நிவிக்குன்னு சொல்லு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரு, நிவி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை பாரு. லூசு, அதான் சொன்னல, இது நிவிக்கே பெரிய சர்ப்ரைஸ். நிவிக்கு மட்டும் இல்ல, நிவி இனியா 2 பேருக்குமே பெரிய சர்ப்ரைஸ். இது வரைக்கும் விஷயம் தெரியாது. நீயும் ஃபோன் போட்டு சொல்லிடாத. நாளைக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அதுவும் வீட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் நிவிக்கும் தெரியாது, இனியாவுக்கும் தெரியாது. ஓ, சாருக்கு அப்ப இதெல்லாம் பார்த்துதான் கல்யாண ஆசை வந்துருச்சோ? அதான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறியோ? சேச்சா, கல்யாணம் ஆசைலாம் வரல. ஃபர்ஸ்ட் நைட் ஆசை மட்டும்தான் வந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அப்புறம் நீ தானே பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் பொறுக்கி பொறுக்கி, மூஞ்ச பத்தியா? அது சரி. ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல முடிச்சினா கல்யாணம் அப்ப நான் எத்தனை மாசமா இருப்பேன்னு எனக்கே தெரியாதுடா. ஏய், அதுக்கு என்னடி, ஒரு குழந்தை பெற்றுட்டு பொறுமையா கல்யாணம் பண்ணிப்போம். சீ, ஃப்ராடு. போடா. லவ் யூடி அம்மா குட்டி. சீக்கிரமா வேணும்டி, பார்த்து பண்ணுடி. ரொம்ப தவிச்சு போயிருக்கேன். ரொம்ப பட்டினி போட்டுறாத சொல்லிட்டேன். வார்த்தை காதலை சொன்னாய் என் வாலிபம் நனைந்ததடி. உன்னை கலந்த பின் நான் சென்று குளித்தால் கடல் கொடி நீர் ஆக்குமடி. பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன். வரும் வரும் முன்ன உன்னை மாசம் பண்ண போறேன். பல்லு முளைச்சா கணக்குட்டி பாரு பிள்ளைக்கு அந்த வகையில் நான் யோக தரட்டி. ஒருக்கிதான் என்னென்ன பண்ண போறான்னு பார்த்துக்கிட்டே இரு. போலாமா?